ஹாய் ஃபேன்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு பஃப் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது தாங்க இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கையோட உயரம் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு. மடித்து அடிக்கிறதுக்காக 1 இன்ச்சு வச்சு நான் கோடு போட்டுக்கிட்டேன். 10 இன்ச்சு ரெடி அளவு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸஸாக வச்சுக்கிட்டேன். ஆப்போசிட்டில் 3 இன்ச்சு நான் கம்மி பண்ணி நார்மலாக எப்படி நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுவோமோ அதே மெத்தடில் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பஃப் வைக்கிறதுக்கு 3 இன்ச்சு உயரம் 3 இன்ச்சு அகலம் அந்த அளவில் வச்சுக்கிட்டு சின்னதாக ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதிலிருந்து நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்லீவ் வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி அந்த கர்வ் கொண்டு வந்து வளைவாக வரைஞ்சி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த எக்ஸஸாக இருக்கிறது தான் நம்ம வந்து அதில் வந்து பஃப் வைப்போம். அவ்வளோதாங்க. நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த 3 இன்ச்சுக்கு நாச்சஸ் போட்டுக்கோங்க. சென்டர் நாச்சஸும் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான். இதுக்கு வந்து நான் லைனிங் 1.25 மீட்ரு எடுத்துக்கிட்டேன். நார்மலாக நம்ம 1 மீட்ரு எடுப்போம். ஆனால் இது கை சுற்றளவும் இது கை உயரமும் அதிகம். அப்புறம் நம்ம வந்து அந்த பஃப் வைக்கிறதுக்கு தேவைப்படுறதுனால நான் அது எக்ஸஸாக எடுத்து வச்சுக்கிட்டேன். பார்த்திங்கன்னா நான் ப்ளவுஸ் மெட்டீரியல் மெயின் மெட்டீரியலில் போட்டு வெட்டிக்கிறேன். கொஞ்சம் எனக்கு வந்து ஜாயின் போடுற மாதிரி இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறமா ஜாயின்ட்டும் போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ப்ளவுஸ் அதிகமாக உயரம் வச்சு நம்ம தைக்கும்போது ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் போடும்போது ஒன் சைடாக வச்சு ஜாயின் பண்ணாமல் கையோட 2 பாகமும் வச்சு நம்ம ஜாயின் பண்ணும்போது கை சுற்றளவில் ஒரு சில டைம் அது வந்து உள்பக்கமாக போயிடும். நம்ம ஜாயின் போட்டிருக்கிறதும் தெரியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து ஜாயின் போட்டுட்டு மெயின் மெட்டீரியலை லைனிங்கில் வச்சு அந்த 1 இன்ச்சு விட்டுருந்தேன் இல்லையா, அதில் அடித்து திருப்பிக்கிட்டேன். இதுக்கப்புறம் மெயின் மெட்டீரியலையும் லைனிங் பீஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து இந்த பஃப் ஸ்லீவெல்லாம் ஆரம்பத்தில் வந்தது தான். அப்போ வந்து நான் ஆஃப் சாரீ போடும்போதெல்லாம் ஷோல்டர் வந்து ஆனால் நம்ம அப்போ வந்து நல்லா அகலமாக வச்சு போட்டிருப்போம். இப்போ திரும்ப இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகுது. ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு ஷோல்டர் சின்னதாக வச்சு வேர் பண்ண நல்லா இருந்தது. பாருங்கள், எக்ஸஸாக இருக்கிற எல்லா துணியுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது மாதிரி நாச்சஸும் போட்டு எடுத்துக்கோங்க. அளவு மாறாமல் இருக்கும் இந்த மாதிரி நம்ம போட்டு எடுக்கும்போது. இன்னொரு கையும் அதே மாதிரியே நான் ஃபுல்லாக லைனிங்கும் மெயின் மெட்டீரியலும் ஜாயின் பண்ணி எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுலேயும் நாச்சஸ் போட்டுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆம் ஹோல் வந்து அந்த முன்பக்கம் நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, அது நான் கட் பண்ணலை. கையில் ஜாயின் பண்ணும்போது நம்ம அதாவது உடம்பு பார்த்து நம்ம ஜாயின் பண்ணும்போது கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அது கட் பண்ணலை. பாருங்கள், இப்போ நான் அதில் வந்து ஒரு பக்கத்துக்கு 3 ப்ளீட்ஸ் வர மாதிரி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு இதில் கையில் வைக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஊசி கூட வச்சுக்கலாம். எனக்கு கையில் கொஞ்சம் ஈஸியாகவே வந்தது. ஒரே அளவாக வைங்க, அப்போது பார்க்க நீட்டாகவும் இருக்கும். பாருங்கள், நான் அந்த சைடு ஒரு 3 வர மாதிரியும் அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் ஒரு 3 வர மாதிரியும் வச்சுக்கிட்டேன்.
கை ஜாயின் பண்ணிக்கலாங்க. அந்த சென்டர் பாயிண்ட்டை நம்ம வந்து கரெக்டாக ஆர்ம் ஹோலில் அந்த ஷோல்டரில் வச்சுட்டு அப்படியே வச்சு நம்ம ஜாயின் பண்ணுறது தான். நார்மலாக நம்ம ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கலாங்க. பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி மெத்தடு தான். இது பார்த்திங்கன்னா நான் ஆர்ம் ஹோல் அந்த முன் சைடு நம்ம கையில் வந்து நான் கட் பண்ணலை இல்லையா, அதுக்கு மட்டும் 1/2 இன்ச்சு வச்சு கட் பண்ணி ப்ளவுஸோட ஜாயின் பண்ணிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளவுஸ் லாஸ்ட்டு ஃபினிஷிங் நல்லாவே இருந்தது. வேர் பண்ணும்போதும் நல்லா ரிச் லுக்காக இருந்தது. காட்டன் சாரீக்கு இந்த மாதிரி சின்னதாக பஃப் வச்சு வேர் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்தது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.